ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் மத்தியில இந்த தினம் நீங்கள் சபையோடு ஐக்கியப்பட்டு ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற எல்லா புது விசுவாசங்களையும் புது ஆத்மாக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வருஷத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டு அருமையாக நீங்கள் வழி நடத்துறீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம சபையார் யாரும் ஒரு வீட்டில் எழுந்துக்கிட்டு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம கரையில் தட்டி நம்ம அவங்க வரவேற்போம். நம்மளுடைய அழகையும் அவங்க தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்றைய தினம் நம்ம ஆண்டவருடைய சிலுவையின் காரியங்களை குறித்து தியானிப்பதற்காக இந்த நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைய தினம் உலகம் முழுவதுமே இது ஒரு அனுசரிப்பின் நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த நாளை நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்ட நாளை என்ன பண்றோம்? ஒரு நிறைவான மனதோடு கூட நம்ம இந்த நாளை நம்ம அனுசரிக்கலாம். கர்த்தர் நமக்காக பாடுபட்டாங்க, நமக்காக அடிக்கப்பட்டாங்க, நமக்காக எல்லா விதமான பாவங்களையும் துன்பங்களையும் அவங்க என்ன பண்ணாங்க? சுமந்தாங்க தான். அது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்ட காரியங்களா இருந்தது. பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமி அதிகமா நேசித்ததுனால, இந்த பூமியில பாவம் பெருகிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அதர் ஃபார்ம் எடுத்து என்ன பண்ணாங்க? நம்ம மத்தியில வந்தாங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு அடையாளங்களும் அவர் பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட காரியங்கள். நீங்க புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமா இந்த காரியம் நடந்தது. ஆண்டவருடைய சிலுவையின் காரியங்களும் அதே மாதிரி தான். அப்ப ஆண்டவர் பிதாவா இருக்கும் பொழுது அவருடைய காரியங்களை என்ன பண்ணாரு? ஒரு முழு மனதோட பிதாவா என்னென்னலாம் பண்ணணுமோ அது பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இந்த பூமியை உருவாக்குனாங்க, கடலை உருவாக்குனாங்க, மலைகளை உருவாக்குனாங்க, செடி கொடிகளை உருவாக்குனாங்க, மனிதர்களை உருவாக்குனாங்க, சமுத்திரத்தின் மச்சங்களை உருவாக்குனாங்க, நிலாவை உருவாக்குனாங்க, சூரியனை உருவாக்குனாங்க. அவர் பண்ணது எல்லாமே இப்படிப்பட்டதா இருந்தது, பரிபூர்ணமா இருந்தது. அப்ப ஒரு காலகட்டத்துல மனுஷகுமாரனா ஆண்டவர் வரணும்னு விருப்பப்பட்டு என்ன பண்ணாங்க? அவங்க மனுஷகுமாரனா வரும் பொழுதும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய காரியங்களை எப்படி பண்ணாரு? 100% உண்மையா தான் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்துக்கு ரொம்ப தகுதியுள்ளவர ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லா காரியங்களும் இந்த பூமியில செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரான காரியம் ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன பண்றாரு? நம்ம எல்லாம் ஒரு குறையான பாத்திரம். ஆனா அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது நம்ம என்னவாகிறோம்? ஒரு நிறைவான பாத்திரமா மாறுறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் அவர் 100% அவருடைய காரியங்களை செய்வார். அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்க? 100% நமக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மளை பாதுகாக்கிறாரு, போஷிக்கிறாரு, பராமரிக்கிறாரு. என் முன்பாக காணப்படுகிற எல்லா தடைகளும் எனக்கே தெரியாம காணாம போது நம்ம சாட்சி சொல்றோம். அது என் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைய தினம் நம்ம ஆண்டவரை எப்படி புரிந்து கொள்ள போறோம், எப்படி ஆண்டவரை நம்ம வார்த்தையை கேட்க போறோம்னா ஒரு நிறைவான மனதோடு. அந்த நிறைவு என்னன்னா, உங்க பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லா பாடுகளை அடைஞ்சு என்னுடைய எல்லா பாவங்களையும் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவரை கழுவினார். பாவம் மற்றவர்களாய் நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம கடந்து செல்வோம். ஒரு நேரம் நம்ம சும்மா விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலங்கடிக்கப்பட்டு ஒரு ராஜாவிலிருந்து இன்னொரு ராஜா, அங்கிருந்து நியாய தீர்ப்பு, அங்கிருந்து அவமானப்படுத்தப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க? கடைசியா கொல்கத்தா மலையில சிலுவையில் அறையப்படுறாங்க. ஒரு நிமிஷம் நீங்களும் நானும் அந்த இடத்துல நின்று, வேற யாரும் உங்களை சுத்தி இல்லை, அந்த 3 சிலுவை நோக்கி நீங்க பாருங்க. அந்த 3 சிலுவையில 2 பேர் கல்லங்க. ஒருத்தர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முதுகு வாரினால் கிழிக்கப்பட்டிருக்கு.
அவருடைய கைகளும் கால்களும் ஆணியினால துளைக்கப்பட்டிருக்கு. ரத்தமும் நீரும் அவருடைய சரீரத்திலிருந்து ஊடுருவி வருது. அவருடைய தலையில முள்கிரீடங்கள் இருக்கு. ஆனா அந்த ஆண்டவர் வந்து ஒரு பாவம் செய்யாத ஆண்டவரா அந்த சிலுவையில் என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்காங்க. ஆனா ஒரு பாவியா அந்த இடத்துல இருக்க வேண்டிய நான் என்ன பண்றேன், சுகபோகமா நான் இருக்கேன். இன்று இது ஆண்டவர் வந்து அந்த கல்வாரி காட்சியை தான் பார்க்க சொல்றேன். நம்ம ஆண்டவர் குறித்து பெரிய ஒரு ஞானம் இல்லாத நாட்களில் இந்த குட் ஃப்ரைடே வந்து ரொம்ப துக்கமானதோடு அனுசரிப்போம். இல்லை டிவியில் அந்த ஜீசஸ் மூவி பார்க்கும்பொழுது அவளை சிறுவையில் அறையும் போதும் காயப்படுத்தும் போது நம்ம அவங்களை குறித்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், கோபப்பட்டிருப்போம். அது வந்து இம்மெச்சூர் மைண்ட் செட்டாக இருக்கும்போது. ஆனால் இப்போ எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள நிறைவாக இருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை தேடி தான் ஓடுறோம், பாவத்தை தேடி தான் ஓடுறோம். எந்த காரியங்களும் ஆண்டவர் செய்யாதீங்கன்னு சொல்றாரோ அந்த காரியத்தை நோக்கி தான் நம்மளுடைய சிந்தனையும் செயலும் எப்பொழுதும் ஆர்வமா இருக்கு. ஆனா அந்த கல்வாரி சிலுவையில அப்படி காயப்பட்டிருக்கிற கர்த்தரை நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அந்த உணர்வுள்ள ஆவி நமக்குள்ளாக என்ன பண்ண முடியல, எழுப்பி பிரகாசிக்க முடியல. ஆண்டவர் அந்த நேரத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ஊழியத்தை ரொம்ப செழிப்பா செஞ்சுட்டு போனார். காலையில அவங்க வந்து விசாரணைக்காரங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஒட்டுமொத்த நாளும் ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொல்கத்தா மலை மேல போறாங்க. 9 மணி நேரம் வரைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்காங்க. அப்படின்னா என்ன, அந்த ஹோல் டே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க முகத்துல காரி விழுந்திருக்காங்க, வாரினால் அடித்திருக்காங்க, எந்த விதத்துலலாம் காயப்படுத்த முடியுமோ அந்த விதத்தெல்லாம் காயப்படுத்திருக்காங்க. ஒரு மனிதர் அந்த தன்னுடைய ஜீவனை விட போற நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, 7 வார்த்தைகள் கூட இந்த உலகத்துக்கு பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆண்டவருடைய பர்பஸ் இந்த பூமிக்கு ஏன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது இந்த பூமியை பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொள்ளதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய கடைசி நொடியில கூட ஆண்டவர் பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் பற்றி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ரீச் பண்ணிட்டு போறோம். நம்ம சபை விசுவாசிகளை உண்மையாலே நான் பாராட்டணும். இந்த ஒரு காரியம் வந்து சரித்திரத்தில் இடம்பெறும் கண்டிப்பா. போன வருஷம் நம்மளுடைய முதல் குட் ஃப்ரைடே ஆராதனை நம்ம நடத்தணும். 3 நியூ பிலீவர்ஸ் வந்தாங்க. அந்த 3 பேர் சபையோட அங்கமாயி இது நம்மளுடைய 2வது வருஷம். இப்போதைக்கு எங்க சபையில ஒரு 30-35 பேர் வாரம் கூடுறோம். எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, ஹெல்த் சிட்டியில நிறைய தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நம்ம அவங்கள சென்று அவங்க மத்தியில நம்ம எல்லாரும் முடிஞ்ச ஊழியத்தை பண்ணணும். ஸோ போன ஒரு வாரமா 2 வாரமா சபை விசுவாசிகள்லாம் கடினமா உழைத்து இந்த காரியத்தை ரொம்ப அருமையா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கலாம், இல்லை இந்த வர்ஷிப் டீம் அவங்க ப்ரிப்பேர் பண்ண விதமா இருக்கலாம், இல்லை உட்காந்துருக்க எல்லாருமே இன்னைக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களால முடிஞ்சது உழைப்பு இந்த காரியத்திற்காக ஜெபிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சாக்ரிஃபைஸ். இந்த ஒரு காரியம் இதெல்லாம் யாருமே சொல்லலை. இருந்தாலும் இந்த நாளை வந்து யாருமே என்ன பண்ணல, லைட்டா எடுத்துக்கல. அந்த இடத்துல ஒரு கல்வாரி சிலுவை மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய பாவங்கள் இருக்கு. ஆனா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, இல்லை. ஏன், ஆண்டவர் ஆல்ரெடி நம்ம இருதயத்துல உயிர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் அறியப்பட்ட ஆண்டவர் வந்து இந்த ஜெப வேலையில ஆராதனை வேலையில என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம இருதயத்துல ஆண்டவர் உயிர் பிறந்திருக்கிறார். நீங்க எல்லாரும் ஆண்டவர் சுமக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்க, பாத்திரங்களா இருக்கிறீங்க. நீங்க செய்கிற எல்லா காரியமும், நீங்க பேசுகிற எல்லா காரியமும், நீங்க பார்க்கிற எல்லா காரியங்களும் என் ஆண்டவர் ஒருத்தானதா இருக்கும். ஆண்டவர் எங்கேயும் தேடாதீங்க கல்லறையில போயிட்டு. ஆண்டவர் உங்க இருதயத்திலும் என் இருதயத்திலும் என்ன பண்ணிட்டார், ஆல்ரெடி உயிர் எழுந்துட்டார். இனிமே ஆண்டவர் செய்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய ஒரே பாக்கியான காரியமா இருக்கு. இதுல எனக்கு மட்டும்தான் பங்கு, உனக்கு மட்டும்தான் பங்கு இல்லை. ஒவ்வொருத்தர் இருதயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, உயிர் எழுந்திருக்காரு. ஆண்டவர் விட்டு சென்ற ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய பாத்திரவானா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம வந்து முதல் வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஆண்டவர் சிலுவையில பேசின 7 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் லூக்கா எழுதின விசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு
அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுமா? உச்சாரணமாக சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வசனம் சொல்லுகிறது இப்படியா? மறுபடியும் படிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து ரொம்ப பலவீனப்பட்டவரா இருக்கிறாங்க. ரொம்ப வலியிலையோ வேதனையிலோ ஆண்டவர் இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு மனிதன், ஒரு ஆர்டினரி மனிதன் இருப்பாரே ஆனால் அவர் வந்து தன்னை காயப்படுத்தினவங்கள, தன்னை கஷ்டப்படுத்தினவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க? சபிச்சிருப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் வந்து இயற்கையாவே அந்த குணம் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த வேலையில கூட அந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் பண்றாரு. பிதாவே, இவங்க பண்றது என்னன்னு தெரியாம பண்றாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம நினைப்போம், இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உண்மையாலே ஞானம் இல்லை, அவங்களுக்கு உண்மையாலே என்ன பண்றோம்னு தெரியாம பண்றதா அப்படி வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா என் ஆண்டவர் எதை இங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் ஏற்பட்டுருச்சு. நமக்கு விரோதமா பேசினவரை நம்ம காயப்படுத்திட்டோம், நமக்கு விரோதமா பேசினவரை நம்ம வந்து சிலுவையில் ஏற்றிட்டோம், நம்மளுக்கு ஒரு மன நிறைவு இருந்தது. ஆனா என் ஆண்டவர் அந்த காரியத்தை வேற மாதிரி பார்க்கிறாங்க. அந்த ஜனங்க வந்து ஆண்டவரை காயப்படுத்துதா நினைச்சு என்ன பண்றாங்க? ஒரு நிறைவுல இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? நாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் கில்ட்டி தான், அவங்க எல்லாம் தப்பு தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க அந்த தப்பை யாருக்கு பண்ணாங்கன்னு ஜனங்களுக்கு தெரியல. எல்லாம் நினைச்சிருப்பாங்க இந்த இயேசுடைய சரித்திரம் இந்த நாளோட முடியுது. ஆனா என் இயேசுக்கு தான் தெரியும், என் கிறிஸ்துக்கு தான் தெரியும், நீங்க பண்றது பண்ணுங்க, நான் 3ஆம் நாள்ல எழுந்து சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கேன் இந்த இடத்துல உயிரோடு கூட இருக்கேன். ஜனங்களுக்கு அது தெரியாது. ஜனங்கள் நினைப்பாங்க அவங்க இயேசுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் பல வருஷம், பல யுகங்கள் ஆண்டவருடைய சத்தியங்கள் இந்த பூமியில என்ன பண்ணோம் இருக்கும். மலைகள்ல பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், என் ஆண்டவருடைய வார்த்தை என்ன ஆகாது? நிர்மூலமாக. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்ல, 2000 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பத்தி என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க, உபதேசம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய நாமத்திலிருந்து பூமியில இருந்து என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ஏன்னா இந்த பூமியை உருவாக்குனதே என்னதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இதுல யார் யாருக்காக அவர் வந்து இந்த காரியங்களை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பை வேண்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோம சோல்ஜர்ஸ் சேவகர்களுக்கு பேசுறாரு. அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து அவங்க விருப்பப்பட்டு இல்ல ரொம்ப சந்தோஷமா இந்த காரியத்தை பண்றாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது அவங்க வேலை. அவங்க வந்து அரசாங்கத்துல சேவகர்களா இருக்காங்க. ராஜாவானவர் இதை பண்ணுன்னா அவர் என்ன பண்ணி ஆகணும்? அவங்க செய்துதான் ஆகணும். ஆனா அந்த சோல்ஜர் அதை என்ன பண்றாங்க? கடமையா மட்டும் இல்லை, அது வந்து ரொம்ப சந்தோஷமா அவருடைய முகத்துல காரியங்களுக்கு முன்னுள்ள காரியமா இருக்கட்டும், கண்ணத்துல அறையிற காரியமா இருக்கட்டும், தலையில அடிக்கிற காரியமா இருக்கட்டும், எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க? உணர்ந்தே தான் பண்றாங்க, காயப்படுத்தி விதமா தான் பண்றாங்க. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இவங்க பண்றது அவங்க என்னன்னு தெரியல, அவங்கள மன்னிங்க ஏசப்பா. ரிலீஜியஸ் லீடர்ஸ் அன்னைக்கு இருந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அவங்க வேதத்தை தான் அவங்க பிரீச் பண்ணி வராங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணோட்டத்தை அவங்களால என்ன பண்ண முடியல? புரிந்து கொள்ள முடியல. அப்ப வேதம் தெரியும்ன்றதுனால மட்டும் நான் என் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரம்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? வேண்டாரு. இதுல ரொம்ப விசேஷமானவர்கள் யாருன்னா அந்த மனிதர்கள் தான். ஒரு வாரம் முன்னாடி ஆண்டவர் எருசலேமுக்கு கழுதையின் மேல ஏறி வரும்போது அந்த ஜனங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. ஹோசன்னா ஹோசன்னா அப்படின்னு கத்துறாங்க. ஹோசன்னானா என்ன? சேவர்ஸ், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. அந்த ஜனங்க வந்து அந்த ரோமருடைய அரசாட்சியில ஒடுக்கப்பட்டு கஷ்டத்துல வாழ்ந்தாங்க. ஆண்டவர் வந்து ஊரெல்லாம் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவரா இருந்தார். அவரு எருசலேமுக்கு வரதை கண்டு என்ன பண்ணாங்க? அந்த ஜனங்க சந்தோஷப்படுறாங்க,
ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்பா ஏசப்பா வராரு என் ஊருக்கு, எனக்கு வந்து ரட்சிப்பு வர போதுன்னு ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா அதே ஜனங்க ஒரு வாரத்துல என்ன பண்ணாங்க, இவரை சிலுவையில் அறையும், எனக்கு பரபாசை விடுவியும். அந்த பரபாசங்கிறது யாரு? கள்ளக்கம் பண்ணி கொலை செய்யக்கூடிய ஆளு. ஆனா ஆண்டவருடைய வேல்யூ ஒரே வாரத்துல என்னாச்சு, பரபாசை விட கீழே போச்சு. ஆண்டவர் சிலுவையில் அறையின ஜனங்க எல்லாம் ஒரே குரல்ல ஆர்ப்பரிக்கிறாங்க. பிலாத்து போய் பேசுறாரு ஜனங்க கிட்ட, இவர்கிட்ட நான் ஒரு குறையும் காணலையே, இவரையே நீங்க வந்து சிலுவையில் அறைன்னு சொல்றீங்க. ஜனங்க செவிடர்களா இருந்தாங்க. அப்பதான் அதிக ஆக்ரோஷம் வந்து ஜனங்களுக்கு, இவரை சிலுவையில் அறைங்க. பிலாத்துக்கு வேற வழி தெரியல. தன்னுடைய கைகளை கழுவி இவருடைய ரத்தப்படிக்கு நான் பார்த்ததில்ல. ஜனங்க என்ன பண்றாங்க, நாங்க எடுத்துக்கிறோம், எங்க மேலேயும் எங்க பிள்ளைகள் மேலேயும் அந்த ரத்தப்பழி விழட்டும். இப்படிப்பட்ட மனதில்லாத ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு, பிதாவே ஒரு மன்னியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் நானும் பிசிக்கலா அந்த இடத்துல இல்லாம இருந்திருக்கலாம். இந்த முதல் வார்த்தை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினம் என்ன பண்றோம், என் ஆண்டவரை நிராகரிக்கும். ஆண்டவருக்கு பதிலாக யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், பரபாசை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, உங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டாரு, நமக்காக தான் சிலுவையில மரித்தாங்க. ஆனா அந்த ஒரு உணர்வு இல்லாதபடி நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில பாவங்கள்ல ஈடுபடும் பொழுது பரபாசை சூஸ் பண்ணோம். ஆண்டவரை சூஸ் பண்றதுக்கு மூலமா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், பரபாசை சூஸ் பண்றோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் எவ்வளவு நீங்க கஷ்டப்படுத்தினாலும், என் ஆண்டவர் நான் எவ்வளவு துக்கப்படுத்தினாலும், என் ஆண்டவர் எவ்வளவு நான் தகுதி இல்லாத பாத்திரமா இருந்தாலும், எனக்காக வேண்டுதல் செய்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் என்ன பண்ணல, நிறுத்தினதே இல்லை. நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோம் நான் சொல்லல. பட் வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், நம்மளும் அறியாம அந்த காரியங்களை ஆண்டவரை புறம் தள்ளிட்டு நம்ம பரபாச பாவத்தை நம்ம என்ன பண்றோம், தேர்ந்தெடுக்கிறோம். கர்த்தருக்கு இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நினைத்து இருக்குங்க, உங்களுக்காக நான் என்ன பண்றேன், கல்வாரி சிலுவையில நான் இருக்கிறேன். ரோமர் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் யாராவது படிங்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவர் எப்படி நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறோம்னு சொல்ல முடியல. ஆண்டவர் ஊர் ஃபுல்லா போய் என்ன பண்றாரு, குஷ்டரோகிகளை குணப்படுத்துறாரு, கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் கொடுக்கிறாரு, நீரை வந்து திராட்சரசமா மாத்துறாங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரியை சொஸ்தப்படுத்துறாங்க, பிசாசு பிடித்த லேகியோனை குணப்படுத்துறாங்க, மரித்த லாசருவை உயிர்த்து எழுதுறாங்க. இன்னும் அவ்வளோ பண்டியும் என் ஜனங்க என்னை ஏத்துக்கலன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த வசனத்தை படிக்க, நம்மள யாரா இருக்கிறோம், நாம் பாவிகளா இருந்தோம், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வந்து சில விதமான அன்பு இருக்கு. ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, நம்ம கூட படிக்கிறவங்க பார்த்து என்ன ஆயிடுவோம், ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுடும். அவங்க மேல அன்பு நிரூபிக்க நமக்கு வேற வழி தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், பேக் எடுத்துக்கிட்டு சைக்கிள் செயின் எடுத்து என்ன பண்ணுவோம், கை தீட்டு நண்பர்கிட்ட காட்டும், பத்தியால எத்தனை அன்பு. நிறைய பேர் கையில் இருக்க வாய்ப்பு உண்டு, அது காட்டணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு மனுஷிகமான அன்பு. அந்த அன்பு வந்து என்ன பண்ணாது, நிலையா இருக்காது. அவங்க 7th கிரேட்ல இருந்து 8th கிரேட் போகும்போது புது அன்பு உருவாகும். ஆணுக்கு உருவாயிடும், பெண்ணுக்கு உருவாயிடும். அந்த அன்பு இந்த உலகத்துல இருந்து கிடைக்கிற எல்லா அன்பும் என்னன்னா நிலையற்ற அன்பு, ஃபேக்கான அன்பு. ஆனா என் ஆண்டவர் எல்லாம் செஞ்சுட்டு இன்னமா நீ நேர்த்துக்கல, சரி என்னோட அன்புனுடைய உச்சத்தை நீ புரிஞ்சுக்கணுமா, நான் உங்களுக்காக நான் என்ன பண்றேன், மறிக்கிறேன். இப்பயாவது நடந்துருக்குங்க. இதுதான் ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நான் வந்து இந்த பூமியில என்ன பண்றோம், ரொம்ப சுகபோகமா தான் வாழ்றோம். நான் என் கர்த்தரை நினைச்சதுனால, அவருடைய நாமத்தை நான் அறிந்திருந்தது மட்டுமே ஆண்டவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து என்ன பண்றாங்க, அழைப்பு பார்க்கறாங்க. ஆண்டவர் நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தினால உங்களை என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இருந்தாலும் என் ஆண்டவர் மேல என்னால என்ன பண்ண முடியல, முழு அன்பு செலுத்த முடியல. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து
உங்களை நோக்கி கேட்கிறேன், இந்த உலகத்தை காட்டிலும் என்னை நேசிக்கியா? நான் உன் மேல் அன்பா இருந்ததுனால தான் என்னுடைய ஜீவனை நான் கொடுத்திருக்கேன். நீ தவறு மேல தவறு செஞ்சாலும் என் பிதாவின் இடத்துல உனக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பரிந்து பேசிட்டு இருக்கிறேன். என்னைக்காவது அந்த ஒரு நாள் வருமா? நீ பாவம் இல்லாத பாவியா இல்லாத உணர்வு இல்லாத ஒரு நாள் வருமா அப்படின்றத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து கேட்கிறாங்க. இந்த முதல் வார்த்தையில ஆண்டவர் இதுதான் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. நம்ம அவ்வளவு பாவம் செஞ்சா ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்காக பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்ம பிசிக்கலா அந்த இடத்துல இல்ல, ஆண்டவரை காயப்படுத்தல. ஆனா ஆவிக்குரிய ரீதியா நம்ம என்ன பண்றோம்? தினமே ஆண்டவரை நான் காயப்படுத்திட்டு தான் இருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்களும் நானும் இன்றைக்கு இருப்போமே. ஆனால் இந்த வார்த்தை மூலமா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தணும். ஆண்டவர் நம்மளை கண்டு பெருமைப்படுற அளவு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும்? மாறணும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கடந்து போவோம். இரண்டாவது வார்த்தை கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை அது வாயிலிருந்து வந்த வேர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இது வேர்ட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிக்கிற தேவன். நம்ம குயிக்கா கொஞ்சம் முடிச்சிடுவோம். ஆண்டவருடைய சிலுவை சீன்ல ஆண்டவர் சிலுவையில் இருக்காங்க. அவர் வலப்புறமும் இடப்புறமும் என்ன பண்றாங்க? 2 கல்லன்கள் இருக்காங்க. அந்த 2 கல்லன்களும் என்ன பண்றாங்க? நடக்கிற எல்லா காரியத்தையும் பார்க்கறாங்க. ஆண்டவர் இப்படி அவங்களை யாரும் துன்பப்படுத்தினதா வேதத்துல என்ன பண்ணல? ரெஃபரன்சஸ் இல்ல. இந்த மனுஷனை ஏன் இவ்வளவு துன்பப்படுத்துறாங்க? 2 பேருமே தான் பார்க்கறாங்க. ஆனா அதுல ஒரு கல்லன் என்ன பண்றான்? ஆண்டவர் ஏத்துக்கொள்ள மனதா இருக்கிறார். யாராவது ஒருவர் லூக்கா 23:39 படிங்க. அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உங்களையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று இகழ்ந்தான். அதே லூக்கா 23:41-42. நானோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நடப்பிக்கவில்லையே கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி நினைத்தருளும் என்றார். அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. அங்க 2 மனிதர்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நடக்கிற எல்லா காரியமும் பார்க்கறாங்க. ஒரு மனிதன் என்ன பண்றான்? நீங்க தான் பெரிய ராஜாவாச்சே, நீங்க தான் பெரிய தெய்வமாச்சே, நீங்க உங்களையும் காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்துங்க. இது மனிதரா பார்க்காதீங்க, ஒரு மைண்ட் செட். 2வது மனிதன் இருக்கிறான். இவரு நீதியின்படி நியாயத்தின்படி ஒரு குற்றமும் செய்யல, நம்மளால குற்றம் செஞ்சோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யல. இவரை ஏன் இப்படி தண்டிக்கிறாங்க? அவருடைய மகத்துவத்தை புரிஞ்ச அந்த மனுஷன் என்ன பண்றாரு? ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானா நீங்க ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுங்க? இதை நினைத்தருளுங்க. ஆண்டவர் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம் போவோம். இந்த 2 மைண்ட் செட்ல நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். 1000 இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஏத்துக்க மாட்டோம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? ஒரு அற்பமா இல்ல ஒரு ரொம்ப விசேஷமா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம வாழ்க்கையில ட்ரீட் பண்ண மாட்டோம். இது தவறு தெரிஞ்சாலும் அந்த தவறை மீண்டும் மீண்டுமா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில செய்வோம். அது ஒரு மைண்ட் செட். ரிஜெக்டிங் காட். அந்த கல்லை என்ன பண்றான்? ஆண்டவரை ரிஜெக்ட் பண்றான். ஆனா இன்னொரு கல்லை என்ன பண்றான்? ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும்போது அந்த வசனத்துல ஒரு வார்த்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆணித்தச்சார் போல் இருந்தது. நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்பொழுது எனக்கு என்ன தெரியுங்க? ஹல்லேலூயா. அங்க இருந்த எந்த ஜனங்களுக்கும் அது தெரியல.
அவர் கூட இருந்த டிசைபிள்ஸ் அங்க இல்ல. ஆனா அந்த கல்லை சிலுவையில தான் அவரை மீட் பண்றாரு. ஆனா அந்த இடத்துல அந்த கல்லனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், இவரு தான் உண்மையான மேசியாவா இருக்கும், இவரு தான் உண்மையான கடவுளா இருக்கும். அப்ப பாசிட்டிவா கான்ஃபிடென்ட்டா அவர் எதனால அதை சொன்னான்னு தெரியல, ஆனா அவருக்கு ஃபீல் ஆயிருந்ததுனால அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்பொழுது என்னை நினைத்திருங்க. அங்க இருந்த ஒரு ஜனம் கூட அவர் ராஜ்யத்துக்கு போவாருன்னு ரெஃபரன்ஸ் எங்கேயும் இல்லை. ஆனா அந்த கல்லனுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த எண்ணம் இருந்தது, இந்த ஆண்டவர் வந்து இருக்கிற ஆண்டவர் இல்ல, அவர் ராஜ்யத்துல போறார். அப்ப அந்த கல்ல என்ன பண்றாரு, அவர் ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன நீங்க நினைச்சு பார்த்தா போதும், என்ன கூப்பிட்டுக்கோங்கன்னு கூட கேட்கல, ஹம்பிள்னஸ். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஆண்டவருக்கு ரொம்ப பெருமையா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் ரட்சிப்பை வந்து டிலே பண்ணி தரல. ஓகே, நான் ராஜ்யத்துக்கு போகும்போது நான் இதை பண்றேன், இல்ல நாளைக்கு நான் இதை பண்றேன், இல்ல அப்படி கிடையாது அந்த வசனம். இன்று நீ என்னோட கூட என்ன பண்ற, நீ பரதேசில் இருப்ப. ஹல்லேலூயா. இதுதான் அந்த கல்லருக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு சத்தியம். ஆகவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு வேதம் தெரிஞ்சிருக்குன்றதை விட நான் என் ஆண்டவர் உண்மையா எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் இருதயத்துல என் ஆண்டவருக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கேன், இதுதான் ஆண்டவர் ஆராய்ச்சி பார்க்கிறாங்க. அந்த கல்லை என்ன பண்ணிட்டான், உண்மையை ஒத்துக்கிட்டான், அவருதான் மெய்யான தேவன் என்று புரிந்து கொண்டான். அப்ப தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே நீங்க வந்து உங்க ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன நினைச்சு பாருங்க. அது ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப ஒரு விசேஷமான காரியமா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே அந்த ரட்சிப்பு அவனுக்கு கட்டளையிடுறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரட்சிப்பு வந்து தாமதமா வருகிற ரட்சிப்பு கிடையாது. ஒரு தேவை நிமித்தம் நீங்க இங்க வந்து அமர்ந்திருக்கலாம். உங்களுடைய இருதயம் உண்மையா அந்த காரியத்தை வேண்டும் பொழுது ஆண்டவர் உடனடியாக அந்த ரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பு உங்க மத்தியில வரும்பொழுது உங்களுடைய பாவ கட்டுகள் அறுக்கப்படுது, உங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படுது, உங்க ஆத்ம பாரம் குறையுது. உங்க வாழ்க்கையில வந்து ஒரு அவிசுவாசம் இல்ல ஒரு விதமான குறை இருந்ததுன்னா அந்த குறைகள் ஆண்டவர் என்ன பண்றாரு, நீங்க உண்மையா அவரை நேசிக்கும் பொழுது, உண்மையா ஆண்டவரை கேட்கும் பொழுது உடனே அந்த மாற்றத்துல அந்த காரியத்தை என்ன பண்ணுவார், ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். இதுதான் அந்த கல்லர்கள் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய சக்தி. ஆண்டவருடைய ரட்சிப்பு என்ன பண்ணோம், உடனே வரும். ஆண்டவருடைய வார்த்தை போது என் வாழ்க்கை என்ன பண்ணோம், மாற்றி போனோம். அந்த கல்லனுக்கு அந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை பத்தின பெரிய அறிவு இல்லாம இருந்திருக்கலாம், அவனுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நோக்கி ஒரே ஒரு வார்த்தை உண்மையா கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனை பரதேசில சேர்த்துக்கிட்டாரு. அவனுடைய வாழ்க்கை முடிந்து போல, அவனுடைய வாழ்க்கை என்னவா இருக்கு, ஒரு நித்திய ஜீவனா மாறுது. அதனால கிறிஸ்தவராகிய நாம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கடைசியா சிலுவையில மன்னிப்பு கேட்டா போதும் அப்படிங்கிற பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த கல்லனுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியல, ஆனா இங்க இருக்கிற நமக்கு என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவரும் தெரியும். அவர் என் வாழ்க்கையில நான் இந்த தேசத்துக்கு வந்திருக்க நான் தகுதி இல்லாதவனா இருப்பேன், ஆனா என் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா என்னை வழிநடத்தி இந்த தேசத்துல வந்து அமர வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும். அந்த கல்லனை போல யோசிக்காம என்ன பண்ணணும், ஆண்டவர் போல யோசிக்கணும். இன்னும் நான் இப்படி பரிசுத்தம் நல்ல பரிசுத்தம் அடையணும், ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாராவது ஒரு படிங்க எபேசியர் 2:8. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இங்க வசனம் என்ன சொல்லுது, கிருபையினாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த கிருபை எங்க இருந்து வந்திருக்கு, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து வந்த கிருபை. நான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நர்ஸ், நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொஃபசர், நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்டர், நான் ஒரு பெஸ்ட் இன்ஜினியர். ஆண்டவர் பார்வையில் அதெல்லாம் பெஸ்ட் இல்லை. நீங்க அவர் மேல பிரியமா இருந்தீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுங்க, நான் உங்க பாதையில வர ஆசைப்படுறேன். உங்க இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயத்தை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை என்ன பண்ணிருக்காங்க, அந்த விசுவாசம் உங்களை ரட்சித்திருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தை நாளுக்கு நாள் பலப்படுத்துங்க. என் தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு உங்க இருதயத்துல உங்க வாழ்க்கையில பாட்டுகள் வரும்போதெல்லாம் இருக்கும். எங்க ஆண்டவர் அறிந்த ஜனங்க இருக்காங்க. நான் சில நேரங்களில் ரொம்ப ஆச்சரியப்பட்டது, ரொம்ப ஒரு அற்புதமா ஃபீல் பண்றது வந்து ஆண்டவர் அவங்களால பகிரங்கமா ஏற்றுக்கொள்ள
வாயிலிருந்து வர புறப்படுகிற விசுவாசமான வார்த்தைகள் வந்து உண்மையான கிறிஸ்தவ வாயிலிருந்து கூட என்ன பண்ணாது வராது, ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. ஆண்டு இந்த நேரத்துல நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார். அவர் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் இருக்குல்ல, அது உங்களை பயங்கரமா ரட்சிக்கும். எங்க மேலலாம் புறப்பட்டு வருகிற கிருபையை காட்டினோம், உங்க வாழ்க்கையில் வருகிற கிருபை உங்களையும் உங்க சந்ததி என்ன பண்ணோம், இந்த பூமி இருக்கிற காலம் வரைக்கும் அது ஆசீர்வதிக்கப்படும். இல்லையா? அந்த விசுவாசத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கல்லனை போல ரெண்டு கல்ல ரெண்டு சாய்ஸ். ஒரு கல்ல ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணாரு, இன்னொரு கல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன பண்ணுச்சு, உடனே ரட்சிப்பு, ஏற்றுக்கொண்டவனுக்கு உடனே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அந்த இருதயம் வந்து உண்மையை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். God of salvation. ஒரு கணம் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையா கூப்பிடுங்க, மறுகணம் ஆண்டவர் உங்க இடத்துல வந்து வாசம் பண்ணுவார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு நல்ல செய்வோம். அல்லேலூயா. அப்படியே கூட 3வது வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 26வது வசனம் 19வது அதிகாரம் 26 27. அப்பொழுது தம்முடைய தாயையும் சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஆண்டவர் வந்து அவர் தெய்வமா இருந்தாலும் மரியம் வயிற்றுல அவங்க வந்து பாலகனா வந்து பிறந்தாங்க. மரியாள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, போஷித்து பராமரித்து அந்த 33 வருடமும் ஒரு தாயை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வளர்த்திருக்காங்க. அப்ப ஆபியஸா மரியாள் என்ன பண்றாங்க, அந்த சிலுவையின் அடியில தான் இருக்கிறாங்க. ஒரு தாயினுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். பார்த்து பார்த்து வளர்த்த தன்னுடைய மகன் என்ன பண்றாரு, அப்படி ஒரு கந்தல் போலமா சிலுவையில் இருக்காங்க. அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுச்சு, நொறுக்கப்பட்டதா இருக்கு. இன்னும் தீர்க்க தரிசனம் நிறைவேற்று வரணுமா, 2 கொரிந்தியர் 5:21 வசனம் இருக்கு. நீங்க படிங்க. 2 கொரிந்தியர் இல்ல சிஸ்டர், லூக் 2:35 படிங்க. லூக் 2:35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஹல்லேலூயா. இது வந்து மேரிக்கு சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனம். அப்ப அந்த காரியம் அன்னைக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ ஒரு தாயா ஒரு தகப்பனா என் குழந்தை அந்த மாதிரி நிலையில இருக்கும் போது என் இருதயம் என்ன பண்ணும், கத்தியினால உருவு போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கும். அப்ப அவங்க மனசுல அவங்க நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நீங்க இப்ப போறீங்க, என்னை யாரு இதுக்கு அப்புறம் பாப்பா, ஆண்டவர்கிட்ட கேட்கலனால அந்த எண்ணம் என்ன பண்ணிருக்கோம், அவங்க மனசுல இருந்திருக்கும். பொதுவா நம்ம மனிதர்கள் மத்தியில சில குணாதிசயங்கள் உண்டு. சின்ன வயசுல நாங்க இருந்த இடத்துல குவார்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப என் ஃப்ரெண்டு சுரேஷ் சாயந்தரம் போய் ஷட்டில் விளையாடுவோம், பேட்மிண்டன் விளையாடுவோம். ஒரு நாள் போயிட்டு வர சிரிச்சு, சுரேஷ் வரப்போ அப்படின்னு கூப்பிடுறோம். அவன் என்ன பண்றான்னா, இல்லடா எனக்கு வர முடியாது, எங்க தாத்தா ஊர்ல இருந்து வந்துருக்கிறாரு, என் தாத்தா கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னா. சரி நாளைக்கு வந்துடுவோம் போல இருக்கு அப்படின்னு நாங்க விளையாட போனோம். அடுத்த நாள் என்ன பண்றான், இல்லைன்னா எங்க தாத்தா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், விளையாட்டெல்லாம் முக்கியம் இல்லை, நான் அவரை பாதுகாக்கணும், அவருக்கு தேவைதான் எனக்கு பார்க்கணும்னு. சரி ஓகே நாங்கள் போய் விளையாடுறோம். அப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு போகும்போது அவங்க தாத்தாவுக்கு வெளியே என்ன பண்றாங்க, பெட்ஷீட் தலைகாணி போட்டு பறி வச்சுட்டாங்க. ஏன்னா தாத்தா உள்ள இருந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரே இரும்பலா இருக்கு. பொது வயசானவங்க இரும்பு இருக்கு, அவங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் இருக்கும்ல, மனுஷனுடைய அன்பு அவ்வளவு. அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் அந்த மனிதர் எவ்வளவு நாள் என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் நேசிப்பாங்க. அவங்களுக்கு பாரம் சிரமம் இல்லாத வரைக்கும் நம்ம எவ்வளவு நம்ம அக்கம் பக்கத்துல அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். தாய் தகப்பனை பார்க்க முடியாத பிள்ளைகள் இருக்காங்க, சகோதர சகோதரிக்கு மேல அன்பு செலுத்த முடியாத பிள்ளைகள் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா, இந்த உலகத்துக்கு மட்டும் அவர் ஊழியம் செய்யல, தன்னையே நம்பி இருக்கிற தாய்க்கு என்ன பண்றாரு, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைய ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து செல்ல. இது யூதர்களுடைய வாழ்க்கை முறையாவே என்ற தினம் இருந்தது. அந்த வீட்டினுடைய மூத்த பிள்ளைதான் என்ன பண்ணோம்,
அந்த குழந்தைய நீங்க பார்த்துக்கீங்க. நிறைய மூத்த பிள்ளைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பாரங்கள்லாம் தெரியும். தாய், தகப்பன், தங்கச்சி, அக்கா, தம்பி எல்லாரும் அவங்க என்ன பண்றாங்க, பராமரிக்கிறாங்க. ஆண்டவர் இந்த உலகத்துக்காக ஊழியம் செய்யும் பொழுது அந்த கடைசி நேரத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணல, தன்னுடைய தாயை நிர்கதியா விட்டுட்டு போறாரு. எனக்கு ரொம்ப பிரியமான சீஷர் ஒருத்தர் கூப்பிட்டு என்ன பண்றாரு, இதோ ஒரு தாய், இதோ ஒரு மகன் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. இது என்னன்னா, ஆண்டவர் தனக்காக மட்டும் யோசிக்கிற ஆண்டவர் இல்லை. அவர் வழியில இருந்தாரு, வேதனையில இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன பண்ணல, என் தாயை விட்டுட்டு போல. அந்த தாய்க்கும் ஒரு அடைக்கலமான சூழ்நிலை என்ன பண்ணிட்டு போறாங்க, ஏற்படுத்திட்டு போறாங்க. ஹல்லேலூயா. யாராவது ஒரு படிங்க 4வது வார்த்தை மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது வார்த்தை வேர்ட் ஆஃப் கம்பேஷன். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். தன்னை நம்பி இருந்த ஒரு தாயை, ஜோசப் பத்தி அங்க என்ன இல்ல, ரெஃபரன்ஸ் இல்ல, மேபி அவர் இறந்திருக்கலாம். அந்த தாய் தனியா இருந்த தாய் என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு அம்மாவாவும் ஒரு சீடனை அவங்களுக்கு பிள்ளையாவும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போறாரு, கருணையா விட்டுட்டு போறாங்க. இந்த வார்த்தை வேர்ட் ஆஃப் ஆங்கிஷ், வலி, வேதனை, அதுல சொல்லப்படுற வார்த்தை. ஆண்டவர் என்ன பண்றாரு, 9ஆம் மணி நேரத்துல ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்றாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து வாண்டடா தானே இந்த காரியத்தை அவங்க சொன்னாங்க. அவருக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும்ல. அப்பயே இந்த மாதிரியான ஒரு வேதனை ஆண்டவர் நடந்து சென்றாங்க. ஆண்டவர் பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி. அவருடைய இருதயத்துல பாவ சிந்தனை இருக்காது, அவர் பார்வையில பாவம் இருக்காது, அவருடைய எண்ணத்துல பாவம் உதிக்காது, அவர் நடத்தையில பாவம் இருக்காது. ஆனா இந்த வேலையில அவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் தம் மேல சுமந்துட்டு இருக்கிறார். நான் இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, ஆண்டவர் பிதாவானவர் இந்த உலகத்தை உருவாக்குனவராக இருக்கும் போதும் அவர் 100% அந்த ரோலை என்ன பண்ணாரு, பர்ஃபெக்டா பண்ணாரு. இப்ப இந்த இயேசுவானவர் என்ன பண்றாரு, தேவகுமாரனா உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் தான் மேல சுமந்துட்டு இருக்கிறார். அப்ப பிதாவுடைய பார்வையில இருந்து யாரு ஒருத்தர் பாவி. ஆனா ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை காரியங்களை இயேசுவானவர் என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. அதனால ஆண்டவர் நோக்கி என்ன பண்றாரு, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரியம் என்னன்னா, இயேசுவானவர் பரிசுத்தராய் இருந்ததுனால அவரால் இந்த பாவத்தை சுமக்க கூடாது, முடியாத இருந்தது. பிசிக்கல் வழியை விட்டுருங்க, இருதயத்துல. நம்ம வீட்டுல எல்லாம் பொதுவாக இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் நிறைய வரும். ஒரு அண்ணனோ தம்பியோ இல்ல கணவரோ மனைவியோ குடும்பத்திற்காக ராப்பகலா உழைப்பாங்க. ஆனா அந்த குடும்பம் அவங்களை ஏற்றுக்கொள்ளல, அந்த குடும்பம் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, ஆமா நீ என்ன பெருசா அந்த குடும்பத்துக்காக செஞ்சுட்ட. கணவன் மனைவி நோக்கி நீ என்ன பண்ற, ஒன்றும் பண்ண மாட்ட, சும்மாதான் உட்காந்து இருக்கிற. மனைவி கணவனை பார்த்து அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப இம்பாக்டை ஏற்படுத்தும். அந்த வலி தாங்கிக்க முடியாது அவங்களால. ஏன்னா இந்த குடும்பத்துக்காக நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ராப்பகலா உழைச்சிருக்கேன். ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட ஆறுதலா இந்த உலகம் பேசாதா? பொதுவா மாமியார் வீட்டை கொடுத்து மருமகள் நிறைய இந்த மாதிரி பேசுவாங்க, மருமகள் வீட்டை கொடுத்து மாமியார் இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. தாய்க்க முடியாது அந்த காரியம். மாப்பிள்ளைங்களுக்கு பழகி போயிட்டு இருக்கோம். அவங்க ஆரம்ப நாட்கள்ல இந்த மரியாதை அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு கிடைக்காதுன்னு ஓகே இட் இஸ் வாட் இட் இஸ், அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிடும், ஜாலியா போயிடும். ஆனா அந்த பெண்களுக்கு இந்த சின்ன சின்ன வார்த்தை கூட என்னவா இருக்கும், காயப்படுத்துறதா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பாவத்திற்காக தான் அடிக்கப்பட்டாரு. ஆனா அந்த ஒட்டுமொத்த பாவத்திலே அவர் தனிமையா இருக்கிறத உணர்ந்ததுனால தன் பிதாவை நோக்கி என்ன பண்றாரு, ஏன்னா பிதா தன்னுடைய ரோலை பண்றாரு, இயேசுவானவர் அவருடைய ரோலை பண்றாரு. அப்ப உங்களுக்கு எனக்கு இது ஒரு பாடம். இப்ப எல்லாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
பாவிகளா இருந்தோம். கிருபையினாலே நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுறோம். இந்த கிருபையின் காலம் கடைசி வரைக்கும் இருக்காது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் காலம் வரும் பொழுது எப்படி ஆண்டவர் கதறினாரோ, அவர் குத்தின கண்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? அவரை கண்டு புலம்பும். அந்த நாட்கள் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? அந்த வலி வேதனை அனுபவிக்க கூடாது. ஆண்டவர் எக்கால சத்த துணையோடு இந்த பூமிக்கு வரும்பொழுது என்ன பண்ணணும்? நம்மளாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்கு உங்களை என்ன பண்ணிக்கணும்? நான் ஆயத்தப்படுத்துகிறேன். 5வது வசனத்தை நம்ம கடந்து போவோம். 2 கொரிந்தியர் 5:21 படிச்சு முடிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். அந்த 4வது வார்த்தையை கேட்கும்போது நமக்கு வித்தியாசமா தெரியும். ஆனா ஆண்டவர் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உங்களை என்னையும் நீதிமானாக்கும்படியாய் அவர் என்னவோ மாறுறாரு. அந்த பாவமாவே மாறுறாரு. அது அவரால் என்ன பண்ண முடியல? தாங்கிக் கொள்ள முடியல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்கும், பிரின்சிபல் இருக்கும் லைஃப். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சில தீய காரியங்கள் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஈடுபட மாட்டோம். ஆண்டவரும் அதே மாதிரிதான். அவருக்கு பரிசுத்தம் தான், ஜனங்களுக்கு நன்மை செய்யறது தான், ஜனங்களை ரட்சிக்கிறது தான். இதுதான் அவருடைய ஊழியம், இதுதான் அவருடைய தீர்மானம். ஆனா இந்த சிலுவையில தன் ஒட்டுமொத்த பாவமாவே அவர் என்ன பண்ணிட்டாரு? கருதுகிற சூழ்நிலை வந்தது. அதனால ஆண்டவர் நோக்கி, ஆண்டவர் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் பிதாவை நோக்கி கூப்பிடுறாங்க. நம்ம